வந்துட்டீங்களாக்கா? செம்ம கோவத்துல இருக்கா. அந்த காவிய காதலர்களுக்கு பயங்கர காட்டு போல இருக்கு. அக்கா, நான் சொன்ன மாதிரி ஆபீஸ்க்கு போய் பாத்தீங்களாக்கா? உங்ககிட்ட யாராவது கையும் களவுமா மாட்டினாங்களா? நான் ஆபீஸ்க்கு போகாததுனால ஒரு சில பேர் சரியா வேலை பார்க்கறது இல்ல, பொறுப்பா நடந்துக்கிறது இல்லன்னு நீ என்கிட்ட கம்ப்ளைண்ட் சொன்னியே. ஆமா ஆமா. நீ முதல்ல வீட்ல பொறுப்பா நடந்துகிட்டு இருக்கியா? இது என்ன புது கதை? எங்கேயோ போற மாரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தான்னு அவங்களுக்கு தீபாவளி கொண்டாடுவான்னு அனுப்பி வச்சா என்கிட்ட வந்து பட்டாசு வெடிக்கிறா. வனஜா, விடாம சமாளி. அக்கா, என்னக்கா இப்படி சொல்றீங்க? நான் வீட்ல இருந்தாலும் பொறுப்பா ஆபீஸ்ல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தானே உங்களையே அங்க அனுப்பி வச்சேன். என்ன போய் இப்படி எல்லாம் சொல்றீங்களேக்கா? வாய் மூடு. இந்த வீட்ல எனக்கு அடுத்தபடியான இடத்துல நீ இருக்கிறதா சொல்லிட்டு இருக்கியே, நான் சொன்னதெல்லாம் சரியா நடக்குதா இல்லையான்னு பாக்குறதும் பொறுப்பு இல்லையா? ஐயோ, நான் மித்ரா கிட்ட என்ன சொல்லிருக்கேன்? ஆதிக்கு தேவையானதெல்லாம் அவளை செய்ய சொல்லிருக்கேனா இல்லையா? நீ மித்ரா அத சரியா பண்ணிட்டு இருக்காளா இல்லையான்னு பக்கத்துல இருந்து கவனிச்சியா? இது மித்ராக்கான வேப்பலையா? பார்வதி ஆதிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்கா. நீ வீட்ல தானே இருந்த? பார்வதிய வீட்ல இருக்க சொல்லிட்டு மித்ராவை ஆதிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போக சொல்லிருக்கலாம்ல? இந்த சமையல்காரிக்கு எந்த ஆப்பு வச்சாலும் அது பூமராங்க மாதிரி எனக்கே வருது. நீயும் மித்ராவும் தானே எப்ப பார்த்தாலும் ஒன்னா இருக்கீங்க, ஒன்னா போறீங்க வரீங்க. ஏன் நீ அவளுக்கு புத்தி சொல்லக்கூடாதா? வீட்ல இருக்கிறவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி வேலையை சரியா செய்ய வைக்க தெரியல. இதுல நீ இங்க இருந்துகிட்டு ஆபீஸ்ல வேலை சரியா நடக்குதா இல்லையான்னு என்ன சூப்பர்வைசர் வேலை பார்க்க சொல்ற? என்கிட்ட மட்டும் பாயிண்டா பேசு. இத பார், மித்ராவுக்கு புத்தி சொல்லி ஒழுங்கா நடந்துக்க சொல்லு. மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு ஒன்ன தொலைச்சிடுவேன். ஜாக்கிரதை. தலையெழுத்து. அந்த சமையல்காரி இவளுக்கு ஏதோ நல்ல சூனியம் வச்சிருக்கா போல இருக்கு. அந்த ஊம கொட்டானுக்கு கட்டம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. எனக்குதான் கண்ணு அப்படின்னா வீக்கா இருக்கு. அவகிட்ட போய் சாமி ஆடுவான்னு அனுப்பி வச்சா எனக்கு வந்து வேப்பில அடிச்சுட்டு போறா. நான் ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. இருக்கட்டும், இன்னொரு வாய்ப்பு கிடைக்காமலா போகும்? ஆதி கிட்ட பார்வதி நடந்துகிட்ட முறையும் அதுக்கு ஆதி அனுமதிச்சதையும் சாதாரணமா எடுத்துக்க முடியலையே. பார்வதிக்கு ஆதி மேல இருக்கிற விசுவாசத்தையும் ஆதிக்கு பார்வதி மேல இருக்கிற அக்கறையும் தாண்டி வேற ஏதோ ஒண்ணு இதுல இருக்கு. எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்காக இவ இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கா? போய் கேட்போம். ஐசு, என்ன அருண்? அப்படி என்ன ரொம்ப டீப்பா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க? நாம பார்த்தது அருண் கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? சொல்ல வேண்டாம். என்ன ஐசு, நான் பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க. அப்படி என்னதான் யோசிச்சுக்கிட்டு இருக்க? ஆதி பார்வதிய பத்தி சொல்லாம நாம பார்த்தத மாத்தி சொல்லுவோம். அருண் என்ன சொல்றான்னு பாப்போம். அது ஒண்ணும் இல்ல அருண், நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு ஜோடிய பார்த்தேன். அவங்க நடந்துகிட்ட விதம் எனக்கு கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு. எப்படி நடந்துக்கிட்டாங்க ஐசு? ரெஸ்டாரண்ட் கூட பார்க்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் பண்ணிட்டாங்களா? அவங்க அப்படி நடந்திருந்தா நான் ஏன் கன்ஃபியூஸ் ஆக போறேன்? அவங்க லவ்வர்ஸ்னு கன்ஃபார்ம் பண்ணிருப்பேனே. சரி, நீ இப்படி யோசிக்கிற அளவுக்கு அப்படி என்னதான் நடந்துச்சு ஐசு?
சாப்பிட்டு முடிச்ச அந்த ஆள் வாயோரமா உதட்டுல ஒட்டியிருந்த சோத்து பருக்கைய அந்த பொண்ணு தன்னோட முந்தானைய எடுத்து தொடச்சு விட்டா. ஓ அவ்வளவுதானா? இதுக்காகவா நீ இப்படி கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்ன அருண் இவ்ளோ சாதாரணமா சொல்லிட்ட? அவங்க 2 பேரும் அவ்ளோ டீசென்ட்டா இருந்தாங்க. அதனால அவங்க 2 பேருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு என்னால சடனா ஒரு முடிவுக்கு வர முடியல. உன்னால ஒரு முடிவுக்கு வர முடியுதா? வெரி சிம்பிள் ஐசு. அந்த ஆளு ரொம்ப கொடுத்து வச்சவன். அம்மா மாதிரி கவனிச்சுக்கிற ஒரு காதலி அவனுக்கு கிடைச்சிருக்கா. அப்போ அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ்னு சொல்றியா அருண்? இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நான் அடிச்சுக்க ஆளே கிடையாது ஐசு. நான் அடிச்சு சொல்லுவேன், நீ பார்த்த அந்த ஜோடிக கன்ஃபார்மா லவ்வர்ஸ் தான், லவ்வர்ஸ் தான், லவ்வர்ஸ் தான். நான் ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஜோடிய பார்த்தேன்னு சொன்னேனே, அது போய். நான் போனது ஆதி ஆபீஸ்க்கு. நான் அங்க பார்த்தது ஆதியையும் பார்வதியையும். பார்வதி தான் முந்தானையை எடுத்து ஆதி வாயோரமா இருந்த சோத்து பருக்கைய தொடச்சு விட்டுட்டு இருந்தா. ஐயோ, இந்த விஷயம் தெரியாம நானே அவங்க லவ்வர்ஸ்ன்னு அடிச்சு சொல்லிட்டேனே. இப்ப என்ன பண்றது? இவளை எப்படி சமாளிக்கிறது? ஆதி பார்வதிக்கு நடுவுல முதலாளி சமையல்காரிய தாண்டி அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்க முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீ கரெக்டா சொல்லிட்ட அருண். ஐசே, நான் சும்மா அப்படி ஒரு பில்டப்புக்காக சொன்னேன். நீ ஃபர்ஸ்டே ப்ரோவும் பார்வதின்னு சொல்லியிருந்தீனா நான் அப்படி சொல்லிருக்க மாட்டேன்ல. சரி, இப்ப சொல்லு. பார்வதி எதுக்காக அப்படி நடந்துக்கிட்டா? ஆதிக்கும் பார்வதிக்கும் அப்படி என்ன ரிலேஷன்ஷிப்? என்ன ஐசு இப்படி புரியாம பேசிக்கிட்டு இருக்க? பார்வதிக்கு இந்த குடும்பத்து மேலயும் அம்மா மேலயும் என் மேலயும் ஏன் உன் மேல கூட எவ்வளவு அக்கறை இருக்குன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி ப்ரோ மேல இருக்கிற அக்கறையில ஆபீஸ்ல டவல் இல்லாம இருந்திருக்கலாம். அதுக்கு பதிலா முந்தானைய டவலா யூஸ் பண்ணிருக்கலாம். இதுக்காகலாம் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கலாமா? ஆஹா, என்ன இவன் மறுபடியும் யோசிக்கிறா? இங்கிருந்தா தேவையில்லாம வம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிரும். இங்கிருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். இல்ல அருண், நீ என்கிட்ட உண்மைய மறைக்கிற. ஆதிக்கும் பார்வதிக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்ப நீ என்கிட்ட இருந்து மறைக்கிற. அருணே, நல்லா மாட்டிக்கிட்ட போல இருக்கே. எப்படியோ சமாளிக்க வேண்டியதுதான். அப்படிலாம் எதுவும் இல்ல ஐசு. ப்ரோ மேல பார்வதிக்கு இருக்கிற விசுவாசத்தையும் அக்கறையும் தாண்டி வேற எது இருக்கிறதா எனக்கு தெரியல. நீ என்கிட்ட சொல்லாம மறைச்சாலும் ஆதி பார்வதிக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். இவன் இப்படி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறா. ப்ரோ பார்வதிக்கு கல்யாணம் ஆயிருச்சு, அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு கண்டுபிடிச்சிட்டாளா? வீட்டுக்குள்ளேயே சிபிஐ வச்சிருக்கனே. என்ன கண்டுபிடிச்ச ஐசே? கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, கன்ஃபார்மே பண்ணிட்டேன். ஆதியும் பார்வதியும் டீப்பா லவ் பண்றாங்க. அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ். இதைவே நீ இப்பதான் கண்டுபிடிக்கிறியா? நல்ல வேலை புருஷன் பொண்டாட்டின்னு யோசிக்கல. அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்ல ஐசே. ஆதியும் பார்வதியும் லவ்வர்ஸ் தான். அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். இவன் என்ன இப்படி சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு போறா? என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வைக்கிறா. இந்த வருஷம் போலிங் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல மேடம்? ஓட்டு என்ன ஆரம்பிச்சிட்டாங்க? கவுண்டிங் போயிட்டு தான் இருக்கு. எப்படியும் நம்ம டீம் தான் ஜெயிக்க போகுது. அவங்க கண்டிப்பா தோக்க தான் போறாங்க. அப்புறம் எதுக்கு அவங்க மாலையோட நிக்கறாங்கன்னு தெரியலையே. ஒவ்வொரு வருஷமும் நம்ம அகிலாண்டேஸ்வரி மேடம் தான் யூனியன் எலெக்ஷன்ல வின் பண்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நந்தினி மேடம் அவங்க சைடுல ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இவங்கள ஜெயிப்பாங்களா சார்? வணக்கம் மேடம்.
வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். கவுண்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கா? நல்லபடியா போயிட்டு இருக்கு மேடம். இந்த தடவையும் நீங்க தான் தலைவர். எல்லாருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த தமிழக தொழிலதிபர்கள் சங்க தேர்தல் முடிவு அறிவிப்புகளை இப்போ உங்க எல்லாருக்கும் நான் அறிவிக்க போறேன். தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி எதிர் அணியில் இருந்து அவரை எதிர்த்து நின்ற அண்ணாமலையை விட 577 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்யூ தேங்க்யூ. இங்கே கொடுங்க மேடம். அதே அணியை சேர்ந்த தியாகராஜன் அவர்கள் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அசோகனை விட 52 வாக்குகள் அதிகம் பெற்று பொருளாளர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. மேலும் நிர்வாக கமிட்டி உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்ட அதே அணியை சேர்ந்த 11 பேரும் வெற்றி பெற்றுள்ளனர். நான் அப்பவே சொன்னேன்ல மேடம் தான் ஜெயிப்பாங்கன்னு. செயலாளர் ரிசல்ட்டே அனௌன்ஸ் பண்ணல, அமைதியா இருங்க. இறுதியாக செயலாளர் பதவிக்கான போட்டியில் அகிலாண்டேஸ்வரி அவர்களின் அணியை சேர்ந்த ஜெயக்குமாரை விட 7 வாக்குகள் அதிகம் பெற்று செல்வி நந்தினி வெற்றி பெற்றிருக்கிறார். வாழ்த்துக்கள் மேடம். நீங்க இதை எதிர்பார்க்கல. இனிமே இது மாதிரி நீங்க எதிர்பார்க்காததெல்லாம் நிறைய நடக்கும். நான் நடத்தி காட்ட போறேன். உங்களை எதிர்த்து நின்னு தலைவர் பதவிக்கு போட்டி போட்டா என்னால ஜெயிக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆண்டி. அதனாலதான் தலைவர் பதவிக்கு நிக்காம செயலாளர் பதவிக்கு போட்டி போட்டு இப்ப ஜெயிச்சு உங்க முன்னாடி நிக்கிற. எப்படியோ ஜெயிச்சிட்ட. உன்னோட வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆண்டி. இத்தனை நாளா உங்களை விட்டு தள்ளி இருந்தேன்னா இனிமே உங்க பக்கத்திலேயே இருக்க போறேன்.
உங்க கூடவே டிராவல் பண்ண போறேன். இதுல உங்களுக்கு சந்தோஷமா இல்ல வருத்தமா ஆண்டி? சங்கத்தோட எல்லா பதவிகள்லயும் நீங்களும் உங்க ஆட்களும் இருக்கிறதுனால உங்க விருப்பத்துக்கு சங்கத்தை நடத்திடலான்னு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. நீங்க எடுக்கிற எல்லா முடிவுகளுக்கும் சங்கத்தோட செயலாளர் என்கிற முறையில என் கையெழுத்து வேணும். நீ என்னோட எதிரியா இருந்தாலும் எனக்கு உன்கிட்ட பிடிச்சது என்ன தெரியுமா? எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் சோர்ந்து போகாம எழுந்திருச்சு நிக்கிற பாத்தியா? இந்த ஆட்டிடியூட் தான் ஜெயிக்கிறதுக்கு. இந்த ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியம். ஆனா என்ன ஜெயிக்கிறதுக்கு இது மட்டும் பத்தாது. உங்களை ஜெயிக்கிறதுக்கு வேற என்ன வேணும் ஆண்டி? அத நீ தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள உன் வாழ்க்கையே முடிஞ்சிடும். உன்னோட திறமைய என்ன எதிர்க்கிறதுல காட்டாத, சங்கத்தோட வளர்ச்சியில காட்டு. என்ன ஐஸ்வர்யா பலமான யோசனையில இருக்கா? ஐஸ்வர்யாவை பார்வதிக்கு எதிரான மனநிலைக்கு மாத்தணும்னு நந்தினி சொல்லிருக்கா. அதனால நாம ஐஸ்வர்யா கிட்ட போய் பேச்சு கொடுத்து பாப்போம். என்ன ஐஸ்வர்யா தனியா உட்கார்ந்துட்டு இருக்க? ஏன் ஐஸ்வர்யா, என் மேல ஏதாவது கோவமா? பார்த்துட்டு பேசாம திரும்பிக்கிட்ட? என்ன இவ என் மேல கோபத்துல இருக்காளா இல்ல யோசனையில இருக்காளா? மறுபடியும் பேச்சு கொடுக்கலாமா வேண்டாமா? என்ன கேட்ட மித்ரா? தனியா உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு கேட்டேன். எவ்வளவு நேரம் தான் ரூம்லயே உட்கார்ந்துட்டு இருக்கிறது? ஹால்ல நீங்க யாராவது இருப்பீங்கன்னு தான் வந்தேன். ஆனா யாருமே இல்ல, அதான் அப்படியே உட்கார்ந்துட்டேன். ஆமா, பார்வதி எங்க காணோம்? தெரியல, இங்கதான் எங்கேயாவது இருப்பா. மித்ரா, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்பேன், நீ மறைக்காம உண்மைய சொல்வியா? என்ன கேட்க போறான்னு தெரியலையே. என்ன கேட்க போற ஐஸ்வர்யா? உனக்கு என்ன உண்மை தெரியணும்? ஆதி பார்வதியோட இமேஜ் அப்பியர் ஆகுற மாதிரி நீ டீ கப் ஆர்டர் பண்ணிருந்தல? சத்தியமா நான் பண்ணல. ஆனா நீ தான் ஆர்டர் பண்ணன ஆதி ஆண்டி கிட்ட தான் ஆதாரத்தை காட்டினாரே. அது எல்லாமே என்ன ஆண்டி கிட்ட மாட்டி விட ஆதி பண்ண ஏற்பாடு. சத்தியமா எனக்கும் அந்த கப்புக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல ஐஸ்வர்யா. அகிலா ஆண்டி தான் நான் சொன்னதை நம்பல. அட்லீஸ்ட் நீ அது நம்ப ஐஸ்வர்யா. ஒரு நிமிஷம். ஹலோ. ஆமா, சரி நான் பாத்துக்கிறேன்.
மித்ரா இவ்ளோ ஸ்ட்ராங்கா சொல்றானா அப்ப அந்த கப்பை ஆதி தான் ரெடி பண்ணிருக்கணும். அப்ப ஆதியும் பார்வதியும் லவ்வர்ஸ். ஆதி காதல் நினைவாதான் அப்படி ஒரு கப்பை ரெடி பண்ணிருக்கணும்.